நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறதை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காரு. இப்ப உண்மையில ரிசைன் பண்ற, ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா வென்றுவா நீ பாப்ப. காங்கிரஸ் பூ போட்டு சாப்பிடுதா, பிச்சை எடுத்துச்சா, அப்படிலாம் பேசியிருக்கிறது ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு. எந்த கட்சியை பார்த்து பிச்சை எடுத்துச்சா நினைக்கிறிய? பிச்சையே பொழப்பா வச்சிருக்க உங்க கட்சியை பார்த்தா. காங்கிரஸ் கட்சி 140 வருஷ கட்சி, 4 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு, 120 நாடாளுமன்ற கட்சி. நம்மளுக்கு காரைக்குடியிலே நம்மளுக்கு சொந்த மாவட்டத்திலே நம்மளுக்கு டெபாசிட் வாங்க முடியல. உள்ளூர்ல விலை போகாத சரக்கு நம்ம சரக்கு. இதை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு அவனாக்க இவனாக்குன்னு பேசுறதுக்கு அதே மண்ணில் பிறந்த வேணாம். அதனால சீமான் அவர்களை பொறுத்த மட்டும் எந்தெந்த வீர வெங்காயம், இந்த வசன வெங்காயம், இந்த வெள்ளா வெங்காயம் எங்களுக்கு தெரியும், சரியா? அதனால நான் கடைக்கு பேசினா மரியாதை கொடுப்போம், இல்லைன்னா இதே வழி திருப்பி அடிப்பாங்க காங்கிரஸ்காரன். 4% ஓட்டு வாங்கினதுக்கே இந்த ஆட்டம் இருக்கே. காங்கிரஸ் கட்சி 100 MP 120 MP வச்சிருக்கோம் இந்தியா முழுசும். 4 மாநிலத்தில் முதலமைச்சர் வச்சிருக்கோம். மொத்த தென்னிந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் இருக்காங்க. எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? தமிழர் சொல்லி இலங்கை தமிழர்கள் வாழ்க்கையை அரசியல் பேசிக்கிட்டு இருந்துட்டு இது வரைக்கும் இலங்கைக்கு கள்ளத்தோணிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை போய் பார்க்கலாம் இங்க இருக்க தாயப்பிள்ளைய. போறதெல்லாம் பாரிஸ் இருக்கு, போறதெல்லாம் இங்கிலாந்துக்கு, போறதெல்லாம் கனடாவுக்கு வசூல் போடுறதுக்கு பேசுறது இங்க இருக்க இலங்கை தமிழர்களை பத்தி. அவ்வளவு ஆர்வமான ஆளா இருந்தா இலங்கை தமிழர்கள் போய் பார்த்துருக்கணும். நீ அங்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்க இலங்கை தமிழர்கள் போய் பார்த்துருக்கணும். சொகுசா இருந்து ஹோட்டலில் சுற்றி தெரிஞ்சுட்டு பாரிஸ்லையும் லண்டன்லையும் கனடாலையும் டொரண்டோலையும் ஊர் சுற்றி பார்த்துட்டு வசூலை போட்டு வந்துட்டு அரசியல் பண்ற சீமானுக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? சொந்த ஊர்ல டெபாசிட் வாங்க முடியல காரைக்குடியில். எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. 2014 தோத்தோம், தனியா நின்று தோத்தோம். ஏன் தோத்தோம்? ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி தமிழக மக்களை நம்ப வச்சிங்க. 2016 திமுகவும் தனியா தானே நின்றுச்சு. திமுகவும் தோத்து போச்சு, திமுக ரோட்ல நின்றுச்சு. அப்புறம் திமுக காங்கிரஸ் வந்துச்சு, கூட்டணி வைக்கணும் காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால திமுக 2வது இடத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி எதுக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா அறிவிச்ச, பிரதமர் வேட்பாளர் அறிவிச்ச நாங்க கேட்டோமா? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை நீங்க எங்க தலைவரை பிரதமர் கேண்டிடேட் அறிவிக்கணும் நாங்க கேட்டோமா? தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை ஓட்டா மாத்தணும். தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி மேல இருக்க மரியாதையை ஓட்டா மாத்தணும். அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அப்ப ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக காட்டினார். அதனால ராகுல் காந்தியை கேவலமா பேசுறது, ராகுல் காந்தியை அவமானப்படுத்துறதுலாம் சீமான் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க விரும்புறேன். திருப்பி இப்படி பேசினா திருப்பி அடிப்பேன். உங்களுடைய செல்வாக்கு அந்த வெங்காயம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. வசூல் பாவம் ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் வசூலை போட்டீங்கன்னா இருங்க, அதை வச்சுக்கிட்டு இருங்க. தேவையில்லாம காங்கிரஸ்காரர்களை பத்தி பேசுறதுங்கிறதுலாம் தப்பானது. சரி, ரெசிக்னேஷன் ராஜினாமாவுக்கு வருவோம். காங்கிரஸ் ஓட்டை வாங்கி திமுக ஓட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சதுனால ராஜினாமா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதி திருவல்லிக்கண்ணியில் ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் காங்கிரஸ் ஓட்டு இல்லாமல் அவர் ஜெயிச்சிருக்காரு. அது வரைக்கும்
அவரை உங்க தம்பி உதயநிதியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் ரிசிக்னேஷன் கொடுத்துருவேன். இந்த சவாலை ஏற்க தயாரா இருக்காரா சீமான்? உதயநிதியை ராஜினாமா பண்ண முடியுமா? உங்க தம்பி யாருக்காக நீங்க இந்த டீலிங் போட்டு ஜிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, உதயநிதிக்காக ஜிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க இந்த பண்ண தயாரா இருக்கீங்களா சீமானுக்குன்னு கேட்க விரும்புறேன்.